ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம டிடெக்டிவ் டிராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த ஹில்ஸ்ல 2 பேர் ஹைக்கிங் வந்திருக்காங்க. மழை வேற ஒரு பக்கம் பொலந்து கட்டிட்டு இருக்கு. அதுல ஒருத்தர் இருந்துட்டு ஏண்டா இவ்வளோ இருட்டுல இப்படி போகணுமாடா அப்படின்னு புலம்பிட்டே வந்துட்டு இருக்கும் போதுதான் அங்க ஒரு கொடை இருக்கிறதையும் பக்கத்திலேயே யாரோ அன்கான்சியஸா கிடக்கிறதையும் பாக்குறானுங்க. வேற யாரும் இல்ல, கத்தி குத்து வாங்கின நம்ம கண்ணாடிக்காரன் தான் அன்கான்சியஸா கிடக்குறான். ஸோ 2 பேருமே எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி ஒரு வழியா கண்ணாடிக்காரனை ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு வந்துடுறாங்க. வாங்கின கத்தி குத்துல ரத்தம் வேற ஒரு பக்கம் நிக்காம போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையிலையும் கூட கண்ணாடிக்காரன் அவன் ஃபேமிலியா தான் நினைச்சு பாக்குறான். ஏன்னா அவன் ஒய்ஃப் அவன் மேல ரொம்ப பாசமா இருக்கா. அது மட்டும் இல்லாம இவன் ஷூல ஒரு டைனாசோர் டேட்டோ காட்டலாங்க பாத்தீங்களா, அதான் அவன் பொண்ணு அவன் மேல இருக்க பாசத்துல ஓட்டினது. இதை நினைச்சு பார்க்கும் போது பொழைப்போமா இல்லையான்னு தெரியல. ஆனா இந்த நிலைமையிலும் கூட அவன் கண்ணுல இருந்து அவனை அறியாமலே கண்ணீர் வந்துட்டு இருக்கு. இப்போ முன்னதா காட்டுறாங்க இன்னும் அந்த ப்ரொஃபசர் சிம்மோட ரீமேக்கிங் கிரைம் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம தான் பார்த்துட்டு இருக்கா. அதுல ப்ரொஃபசர் இருந்துட்டு அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை கொலை பண்ணது யாருங்கிறத நாங்க எப்படி கண்டுபிடிச்சோன்னு நினைக்கிறீங்க? ஃபுட் பிரிண்ட்டை வச்சுதான். இப்ப கல்பிரேட் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்ல, அவன் வீட்லயும் அதே ஷூவை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா மின்னுக்கு ஜூனியர் காரங்கிட்ட இருந்து கால் வருது. அத பேசினவ செம ஷாக் ஆகுறா. நெக்ஸ்ட் சீன்லயே அறக்க பறக்க ஹாஸ்பிட்டலுக்கு வரா. ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து பார்த்தா ஜூனியர் காரன் தலை மேல கை வச்சு உட்காந்துருக்கான். பக்கத்திலேயே வெள்ளை துணி போட்டு யாரையோ போத்தி வச்சிருக்காங்க. மின்னு ஒரு நிமிஷம் பதறி போயிடுறா. ஐயையோ கண்ணாடிக்காரா, நீ கண்ணாடி போட்டிருந்தாலும் ஒரு கவர்ச்சி கண்ணன் அல்லவா, ஏன்டா இப்படி அல்பாயுஸ்ல போயிட்டு அப்படின்னு கதறி கதறி அழுகிறா. நம்ம ஜூனியர் காரனும் ஒரு நிமிஷம் சொல்றத கேளுமா, பொறுமையா இருமான்னு தடுக்க ட்ரை பண்றா. அவனை தள்ளி விட்டுட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா மின்னு. கடுப்பான ஜூனியர்காரன் மின்ன தரத்தரான்னு இழுத்துறான். அவளுக்கே ஒன்றும் புரியல. என்னடான்னு பார்த்தா அது நம்ம ரமணா இல்ல, நம்ம தேடி வந்த ரமணா வேற எங்கேயோ இருக்கா அப்படின்னு சொல்லும் போதே அந்த வெள்ளை துணி போட்டு போத்திருந்த பாடி டமால் எந்திரிச்சு உட்காந்துக்குது. அது ஒரு வயசான டிக்கெட்டு. அட என்னம்மா உங்க தொல்லை தாங்க முடியல, ரெஸ்ட் எடுக்கலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா அங்கேயும் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறீங்க, அழுகணும்னா வேற எங்கேயாவது போய் அழுகமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துங்கிடுறாரு. ஐய என்னடா இப்படி மொக்கையாயிருச்சு. அப்போ கண்ணாடிக்காரன் எங்க தாண்டா இருக்கான் அப்படின்னு கேட்கும் போது ஜூனியர் காரன் வந்துட்டு சர்ஜரி நடந்துட்டு இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்றான். இவங்க இத பேசிட்டு இருக்கும் போதே பதட்டத்துல சீனியர் உள்ள வந்துடுறாரு. அங்க இருக்கிற நர்ஸு கிட்ட கண்ணாடிக்காரனோட பேரை சொல்லி அவன் எங்கன்னு கேட்கும் போது கரெக்டா ஜூனியரும் மின்னு அங்க வராங்க. சீனியரும் அங்க ஒரு பாடி மேல வெள்ளை துணி போத்திருக்கிறத பார்த்து அவன் தான் கண்ணாடிக்காரன் நினைச்சு கத்த பாக்குறாரு. அப்ப ஜூனியரும் மின்னும் தான் ஐயையோ அது நம்ம ரமணா இல்ல, தயவு செஞ்சு எழுப்பிட்டுறாதீங்க, அவன் ஒரு பக்கத்துக்கு பேசுவான் அப்படின்னு தரதரான்னு இவரை வெளியே இழுத்துட்டு போயிடுறாங்க. இவங்களும் அறக்க பறக்க வந்து பார்த்தா ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியவே தான் கண்ணாடிக்காரனோட ஒய்ஃபும் ஹீரோவும் உட்காந்துருக்காங்க. உள்ள ஆபரேஷன் போயிட்டு இருக்கு. வெளியே இவங்களுக்கு பதட்டம் தாங்க முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆபரேஷன் முடிச்சு டாக்டர் வெளியே வராரு. ஆமா யாருப்பா இந்த கண்ணாடிக்காரனோட ஒய்ஃப்னு கேட்ட பாவத்துக்கு சீனியர் முன்னாடி போய் நிக்கிறாரு. டே லூசு, நான் கண்ணாடிக்காரனோட ஒய்ஃபை தான்டா கேட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒய்ஃப் வந்து நிக்கிறாங்க. கவலைப்படாதமா, ஆபரேஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும் போதுதான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் நிம்மதியாகுது. ஆனா கத்தி இன்னும் 1 இன்ச் உள்ள போயிருந்தாலும் உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். ஒரு வழியா காப்பாத்திட்டோம். என்ன அளவுக்கு அதிகமான பிளட் லாஸ் ஆயிருச்சு, அதனால அன்கான்சியஸ்ல இருக்காரு, கொஞ்சம் அப்சர்வேஷன்ல இருந்தா சரியாயிருவாருன்னு சொல்லிட்டு டாக்டரும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்களும் போய் கண்ணாடிக்காரனை பாக்குறாங்க. பட் அவர் எமர்ஜென்சி வார்டில் இருந்தனால பக்கத்துல போக முடியல. அவன் ஒய்ஃப் தான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பாவம் சீனியருக்கெல்லாம் பாவம் மூஞ்சியே இல்ல. ஏன்னா கடைசியா அவன் கூட சண்டை போட்டு சரியா அவங்க கூட பேசல. அதனால ரொம்ப நொந்து போய் வெளியே வராரு. அங்க ஒருத்தன் சிகரெட் அடிக்கலாமேன்னு எடுத்து வாயில வச்சிருக்கான். யூஸ்வலா சிகரெட் அடிக்கிறவன் எங்க தீப்பெட்டி இருந்தா கொடுங்கன்னு கேட்பான். ஆனா நம்ம சீனியரு சிகரெட் இருந்தா ஒண்ணு கடனா கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த ஆளும் சாரிப்பா இதுதான் என்னோட கடைசி சிகரெட் அப்படின்னு டப்பாவையே காட்டிடுறாரு. ஆனா சீனியர் பாவம் சோகத்தின் உச்சக்கட்டத்துல இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அந்த மனுஷன் தான் அடிக்கிறதுக்காக வச்சிருந்த சிகரெட்டை சீனியருக்காக தானம் பண்ணிடுறாரு. பெரிய மனுஷன் பாணி. அதுக்கப்புறம் கூட சும்மா இருந்திருக்கலாம், எங்க சிகரெட்டை கொடுத்துட்டீங்க அப்படியே அந்த லைட்டரையும் கொடுங்கன்னு கடனா வாங்குறாரு. நெக்ஸ்ட் சிகரெட்டை பத்த வைக்கலான்னு போகும்போதுதான் கடைசியா சீனியரும் கண்ணாடிக்காரனும் கேஸ் விஷயமா வெளியே போகும்போது இதே மாதிரி அப்செட் ஆகி சீனியர் சிகரெட் அடிக்க வந்திருப்பாரு. கண்ணாடிக்காரன் சிகரெட் அடிக்க கூடாதுன்னு அதை புடுங்கி பிரச்சனை பண்ணியிருப்பான். ஆக்சுவலா இவரு மேல இருக்கிற அக்கறைனாலதான் அவன் அப்படி பண்ணியிருக்கான். பதிலுக்கு சீனியரும் உன்னை விட மேலதிகாரி நான் தான், என்னையவே கண்ட்ரோல் பண்ண பார்க்காத அப்படின்னு காச்சு மூச்சுன்னு கத்திருக்காரு. ஆனா அதெல்லாம் அவன் கண்டுக்கல. இதுக்கு மேல நீங்க தம் அடிக்க கூடாதுன்னு கியூட்டா ப்ராமிஸ் வேற வாங்கியிருக்கான். அதை நினைச்சு பார்த்த பயவுள்ள அட்லீஸ்ட் வாங்கின சிகரெட்டை திருப்பி கொடுத்துருக்கலாம். என்ன நினைச்சாரும் தெரியலீங்க, திடீர்னு சிகரெட்டை உடச்சு போட்டுட்டு அவரு பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு.
தான் அடிக்கலைனாலும் பரவாயில்லன்னு சிகரெட்டை டொனேட் பண்ணா பாத்தீங்களா, அவன் மூஞ்சிய பார்க்கணுமே, ஏண்டா உனக்கெல்லாம் போய் கொடுத்தான் பாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோ கமிஷனரை மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். அப்ப கமிஷனர் இருந்துட்டு, டே அந்த ஸ்டூடெண்ட் பொண்ணோட மர்டர் கேஸ்ல ஹானை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட அந்த கேஸ் முடிஞ்சுது, இதுக்கப்புறம் இதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கண்ணாடிக்காரனை எவன் குத்துனாங்கிறத மட்டும் கண்டுபிடிங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எங்கிட்ட கேளு, நான் பண்றேன், எவனா இருந்தாலும் அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஸ்டேஷனுக்கு வரான். அப்ப ஜூனியர் காரர் இருந்துட்டு, கண்ணாடிக்காரனுக்கு கத்தி குத்து நடந்த இடத்துல எந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் இல்ல, சோ ஏதாவது விட்னஸ் இருப்பாங்களான்னு விசாரிக்கிறதுக்காக போறேன் அப்படின்னு சொல்றான். பக்கத்துல இருக்கிற மின்னும் 2 ஹைக்கர்ஸ் தான் மலை ஏறும் போது கண்ணாடிக்காரனை கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. நான் அவங்களை என்கொயரி பண்றதுக்காக போக போறேன், ஏன்னா மலை ஏறும் போது கண்டிப்பா அந்த கில்லர் இறங்குறத அவங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றா. சரி ஓகேடா இதை வச்சுக்கோங்கடான்னு ஹீரோ ஒரு பேப்பரை கொடுக்குறான். என்னடான்னு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல கத்தியோட ஷேப் உறைஞ்சிருக்கு. கண்ணாடிக்காரனோட உடம்புல இருக்கிற ஊண்டை வச்சு கத்தி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஹீரோ டிரா பண்ணிட்டு வந்திருக்கான். ஸோ இதையும் கொஞ்சம் என்கொயரி பண்ணுங்கடான்னு சொல்லும் போது அங்க இத்தனை நேரம் கடுப்புல இருந்த சீனியர் டபால்னு எந்திரிச்சிடுறாரு. எனக்கு நல்லா தெரியும் அந்த ஏடிஎம் ராபரியை தான் கடைசியா அவன் பிடிச்சான், அந்த குரூப்பை சேர்ந்தவனு தான் இது பண்ணியிருக்கணும், அதுல எவனையும் நான் சும்மா விட மாட்டேன்னு விறுவிறுன்னு கிளம்புறாரு. ஆனா ஹீரோ இருந்துட்டு, எந்த கன்க்ளூஷனுக்கும் நம்ம வர வேண்டாம், ஃபர்ஸ்ட் விசாரிக்கலாம், அப்புறம் என்னங்கிற முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்றான். ஆனா இதெல்லாம் கேட்கிற நிலைமையில அவர் இல்ல, அவர் பாட்டுக்கு விறுவிறுன்னு போயிடுறாரு. ஹீரோக்கு புரியுது சீனியர் ஓவர் எமோஷனலா இருக்காரு அப்படின்னு. ஆனா கண்ணாடிக்கார ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டேபிளை பார்க்கும்போது ஹீரோக்குமே எமோஷனல் ஆகதான் செய்யுது. அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் சிம் ஹீரோவை வந்து மீட் பண்ணி கண்ணாடிக்காரனை பத்தி விசாரிக்கும் போது, காயம் கொஞ்சம் பலமா தான் இருக்கு, இதுல இருந்து ரெக்கவர் ஆகி வரக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் சிம் இருந்துட்டு, இன்வெஸ்டிகேஷன்ல நீ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண, இருந்தாலும் உனக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல அந்த ஹானை அரெஸ்ட் பண்ணும் போது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை ஹீரோ பெருசா எடுத்துக்கல. சரி ஓகே அந்த ஹான் தான் இந்த மர்டர் பண்ணான்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது ப்ரொஃபசர் சிம் இருந்துட்டு, எவிடன்ஸ் எல்லாம் சாலிடா இருக்கு, அவனோட கால் ஹிஸ்டரி செக் பண்ணியாச்சு, திருட்டு போன போன் அங்கதான் கிடைச்சது, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு மர்டர் ஆன இடத்துல இருந்த ஃபுட் பிரிண்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஷூவும் அவன் இடத்துல தான் கிடைச்சிருக்கு, இப்ப வரைக்கும் அவன் வாயை திறக்கல, ஆனா கூடிய சீக்கிரம் ஒத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி இந்த ஹானுக்கும் இறந்து போன பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ப்ரொஃபசர் சிம் இருந்துட்டு, எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு பார்ல பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கா, அந்த பாருக்கு இவன் போய் பழக்கமாயிருக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பி கால் அனுப்பி டிஸ்டர்ப் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்கிருந்து கிடைச்ச போன்ல எங்களுக்கு இன்னொரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, இந்த இறந்த போன பொண்ணு இல்லாம இன்னொரு பொண்ணையும் இவன் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கான், சொல்ல போனா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேஸ்லயே இவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கணும், அதுல இருந்து தப்பிச்சிட்டான், பட் இப்ப எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு, இதை யூஸ் பண்ணி அதுக்கும் சேர்த்து இவன் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில இருக்கிற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இத்தனை விஷயத்தையும் பொறுமையா கேட்டுட்டு ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல. சரிப்பா என்ன நடந்திருக்குன்னு உங்ககிட்ட டைரக்டா கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கையில வச்சிருந்த ஆப்பிள ப்ரொஃபசர் சிம் கிட்ட வீசுறா. அவரு லெஃப்ட் ஹேண்ட்ல கேட்ச் பண்றாரு. சரி வாடா 2 பேர் சாப்பிட போலாம் அப்படின்னு ப்ரொஃபசர் சிம் கூப்பிடுறாரு. இல்ல நான் போய் ஹானை மீட் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோ கிளம்பிடுறான். ஹீரோ அப்படி என்ன வியர்டா பண்ணான்னு தெரியல, ஆனா ப்ரொஃபசர் சிம் ஹீரோ கொடுத்த ஆப்பிள சாப்பிட்டுக்கிட்டே ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காரு. அதே டைம்ல ஹீரோ ஜெயில இருக்கிற அந்த ஹானை மீட் பண்ணி, என்ன ராஜா என்னை ஞாபகம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஆனா ஹான் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. சரி ஓகே அந்த பொண்ணை எதுக்குப்பா கொலை பண்ண அப்படின்னு கேட்கும்போது, நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு ஹான் சொல்றான். டேய் உங்களை மாதிரி ஆளுகிட்ட எப்ப விசாரிச்சாலும் நான் பண்ணல, எனக்கு தெரியாது, இதை தவிர வேற எந்த பதிலும் வராதாடா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டையும் நீதான கொலை பண்ண அப்படின்னு அவளோட பேரை சொல்லும் போது ஹான் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு, நான் சொல்றது ஏன் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க, நான் யாரையுமே கொலை பண்ணல அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ இருந்துட்டு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு இப்ப அந்த ஸ்டூடெண்ட் பொண்ணு 2 பேத்தையும் நீதான் கொண்டிருக்க, அதை ஏன்டா ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். ஆனா வெறியான ஹானு, நான் தான் யாரையும் கொல்லலன்னு சொல்றேன்ல அப்படின்னு ஹீரோவை அடிக்க வந்துடுறான். அங்க இருக்கிற போலீஸ்காரனு தான் அவனை தடுத்து தரன்னு இழுத்துட்டு போறானுங்க. அப்பவும் கூட ஹீரோவை 2-3 கெட்ட வார்த்தையில கிரீனா திட்டிட்டு, நான் எந்த தப்பும் பண்ணலடா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே போயிடுறான். ஹான் அந்த இடத்துல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் ஹீரோ இருந்துட்டு, இவன் ரைட் ஹேண்ட்ல தான் என்னை அடிக்க வந்தா, ஒன்னு இவன் ரைட் ஹேண்டரா இருக்கணும், ஏன்னா கில்லர் லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கும், சோ தன்னை ரைட் ஹேண்டர் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக இவன் ரைட் ஹேண்ட்ல ட்ரெயின் ஆயிருக்கணும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அதே டைம்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற கண்ணாடிக்காரனை சீனியர் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் கண்ணாடிக்காரனோட ஒய்ஃப் கிட்ட ஆறுதலா பேசுறாரு. கவலைப்படாதமா, உன்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, கண்டிப்பா பழையபடி திரும்பி வந்துருவான் அப்படின்னு. அப்ப கண்ணாடிக்காரனோட ஒய்ஃபும் சீனியர் கிட்ட,
அந்த ஏடிஎம்ல பணம் ராபரி பண்ண கேஸை என் ஹஸ்பண்ட் ஹேண்டில் பண்ணார்ல, அதை நீங்களும் விசாரிச்சுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவனுக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்டுக்கு இந்த அட்டாக் நடக்கிற அன்னைக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. உங்களுக்கு ஒரு லோன் சேங்ஷன் ஆயிருக்கு, அதுக்கு அப்ரூவல் ஆகணும்னா சில அமௌண்ட் அனுப்பணும்னு கேட்டாங்க. அதனால எங்க கிட்ட இருக்கிற அமௌண்ட் அவங்களுக்கு அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வரல அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பணமா அனுப்புனேன்னு கேட்கும்போது, ரீசெண்டா நாங்க கடன் வாங்கி வச்சிருந்ததையும் சேர்த்து 500 மில்லியன் வான் மொத்தமா அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நான் இவ்வளவு முட்டாளா இருந்திருக்க கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது சீனியர் இருந்துட்டு, கவலைப்படாதமா, பெரிய பெரிய ஆளுகளே ஏமாந்துருக்காங்க. நீ எவ்வளவு பணத்தை இழந்திருந்தாலும் சரி, ஒரு ரூபா மிச்சம் இல்லாம எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து தர வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ உன் ஹஸ்பண்டை மட்டும் பக்கத்துல இருந்து பாத்துக்கோ, மற்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சீனியர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தீவிரமா யோசிச்சவரு இன்னொரு ஆபீசரை மீட் பண்ணி, என்னடா அந்த கேங்ல இருக்கிற அத்தனை பேத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறமும் எப்படி பணம் எல்லாத்துக்கும் காணாம போகுதுன்னு கேட்கும்போது, சார் அந்த பில்டிங்ல இருக்கிறவனை தான் நம்ம அரெஸ்ட் பண்ணிருக்கோம், அதுக்கு பின்னாடி ஹெட் குவார்ட்டர்ஸ் சொல்லி ஒன்று இருக்கு, அவனுக்கு மேபி இந்த விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. ஏற்கனவே சீனியர் கொலகாண்டில் இருக்காரு. சரி, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, சைனாவா பிலிப்பைன்ஸா எங்கன்னு சொல்லி நான் பாத்துக்கிறேன்னு கேட்கும்போது, அந்த வந்த ஆபீசரும், சார் ஹெட் குவார்ட்டர்ஸ் சைனால தான் இருக்கு, ஆனா அந்த கேங்கோட பாஸ் கொரியால தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. சரி, அவனோட அட்ரஸை குடுறான்னு கேட்கும்போது, சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கு தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அவனை கையங்காலமா பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆபீசர் சொல்ல பாக்குறாரு. இதெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம சீனியருக்கு டைம் இல்லைங்க. எனக்கு என்னமோ கண்ணாடிக்காரனோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த கேங்க சேர்ந்தவங்களா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த ஆபீசர் ஏத்துக்கல. இங்க பாரு, நீ என்ன நினைக்கிறேங்கிறதெல்லாம் நான் கேட்க விரும்பல, ஒழுங்கு மரியாதை அந்த அட்ரஸ் எங்கிட்ட குடுறா அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. அதே நேரத்துல ஹீரோ அந்த இறந்து போன பொண்ணோட பிளாட்டுக்கு தான் வந்திருக்கான். இவன் என்ன நினைக்கிறான்னு தெரியல, மறுபடியும் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தீவிரமா கண்ணில் விளக்கெண்ண விட்டு தேடிட்டு இருக்கான். அப்பதான் அங்க இருக்கிற ஒரு டேபிள்ல ஒரு பிளட் ஸ்டெயின் இருக்கிறத நோட் பண்றான். உடனே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி, இங்க ஒரு பிளட் ஸ்டெயின் இருக்கு, அதை செக் பண்ணணும், உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். இப்ப நம்மளுக்கு கண்ணாடிக்காரனோட வீடை தான் காட்டுறாங்க. அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறனால அவனோட குழந்தைங்களை அவங்க பாட்டி தான் அவங்களை படாத பாடுபட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா 1-2னா பரவாயில்லையே, 4 குட்டியில போட்டு வச்சிருக்கான். அப்ப கரெக்டா யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா மின்னு. ஆக்சுவலா இந்த பாட்டி அம்மாக்கு தான் மின்னு யாருன்னு தெரியாதே. இவ கேமரால பேச வேண்டியதானே, அதை விட்டுட்டு வணக்கம் பாட்டின்னு குமீரங்கிற பேர்ல கேமரால முட்டிக்கிறா. பாட்டி, நான் உங்க பையன் கூட ஒர்க் பண்ற கொலிக், நானும் ஒரு டிடெக்டிவ் தான் சொல்லிட்டு உள்ள வந்து இவ தான் அந்த குழந்தைகளை பொறுப்பா பாத்துக்கிறா. அந்த குழந்தைங்களை ரெடி பண்றது மட்டும் இல்லாம ஸ்கூலுக்கும் கூட்டு போறா. அடடடா, கொலிக்னா இப்படி எல்லாவா இருக்கணும், நம்மளுக்கும் அமைவானுங்களே. டே, எனக்கு ஒரு பிரச்சனை, இன்னைக்கு நான் வரமாட்டேன் லீவுடான்னு சொல்றதுக்கு முன்னாடியே நம்மளை விட பெரிய பிரச்சனை தூக்கிட்டு வந்து நின்றுட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல்ல விட்டுட்டு மின்னு ஸ்டேஷனுக்கும் வந்துடுறா. ஆல்ரெடி கண்ணாடிக்காரனோட சீட்டு காலியா இருக்கு. இப்ப சீனியரோட இடத்துலயும் அவரை காணோம். எங்கடான்னு விசாரிக்கும் போது ஜூனியர் இருந்துட்டு காலையில இருந்தே அவர் வரல அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். ஏண்டா, ஏற்கனவே நம்ம வேலை செய்யறது 5 பேரு, இதுலயும் இப்படி ஆச்சுன்னா என்னடா பண்றதுன்னு புலம்பிட்டு இருக்கும் போது சீனியர் வராரு. வந்தவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஹீரோவை பார்த்து நான் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல மின்னுக்கு தான் கோவம் வருது. யோ, நீ எல்லாம் ஒரு சீனியரா, இந்த சிச்சுவேஷன்ல யாராவது லீவ் எடுப்பாங்களா? நம்ம கூடவே இருந்த கொலிக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, அந்த கல்பரட்டை பிடிக்கணும்னு அக்கறை உனக்கு இருக்கா இல்லையான்னு கேட்கும் போது, கண்டிப்பா நான் என் கையால தான் பிடிக்க போறேன், பட் அதுக்கு முன்னாடி ஒரு எமர்ஜென்சி, அதனால நான் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹீரோக்கு புரிஞ்சிருது சீனியர் கண்டிப்பா ஏதோ செய்ய போறாருன்னு. அதனால ஹீரோ போறவரை கூப்பிட்டு கொஞ்சம் சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் மின்னு இருந்துட்டு, எங்க கேப்டன், ஏற்கனவே இருந்தது 3 பேரு, அதுலயும் ஒருத்தர் லீவு போட்டு போயிட்டான், இப்ப நீங்களாவது என் கூட இருப்பீங்களான்னு கேட்கும்போது, கவலைப்படாதமா, நானும் வெளியே தான் போறேன், ஆனா லீவு கிடையாது, இப்ப வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப மிச்சம் இருக்கிறது இவங்க 2 பேரு தான் ஸ்டேஷன்ல. அப்ப கரெக்டா இன்னொரு ஆபீசர் உள்ள வராரு. இவரை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், நேத்து நம்ம சீனியர் ஒரு ஆபீசர் கிட்ட கேங்க பத்தி விசாரிச்சுட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அந்த ஆபீசர் தான் இவரு. வந்தவர் உங்க கேப்டன் இதை ஸ்டேஷன்ல கொடுக்க சொன்னாரு. 2 என்வலப்பை கொடுத்துட்டு, சரி அந்த ஏடிஎம் பணம் திருட்டு கேஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கும்போது இவங்க 2 பேத்துக்கு ஷாக் ஆகுது. என்னம்மா உங்களுக்கு விஷயமே தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அங்க அப்படியே சீனை கட் பண்ணிட்டு ஹீரோவை காட்டுறாங்க. அவன் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ்காரங்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். கடைசியா அந்த கேம்லிங் பண்ற இடத்துல நம்ம சர்ச் பண்ணி குரூப்பா அரெஸ்ட் பண்ணும் போது, உங்களுக்கு தானே கண்ணாடிக்காரன் லிஃப்ட் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அந்த ஆபீசரும் ஆமான்னு ஒத்துக்கிறாரு. சரிங்க, உங்களை டிராப் பண்ணும் போது கண்ணாடிக்காரர் உங்ககிட்ட ஏதாவது பேசினாரா அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு தெரியா, ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. தயவு செஞ்சு யோசிச்சு சொல்லுப்பா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்கும் போது அந்த ஆளும் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமாங்க பக்கத்துல இருக்கிற டெம்பிளை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. அதனால ஹீரோ அந்த டெம்பிளுக்கும் வந்து அந்த மாங்க் கிட்ட என்கொயரி பண்றான். அப்ப அந்த மாங்க் இருந்துட்டு,
ஆமாங்க, ஒரு நாள் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணும் நீங்க வந்தாரு அப்படின்னு சொல்லும் போது தான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த டெம்பிளுக்கு வெளியே ரோட ஃபேஸ் பண்ணி இருக்கிற கேமராவை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஃபுட்டேஜை நம்ம கண்ணாடிக்காரன் செக் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் யாருக்கோ கால் பண்ணி எங்க நம்பர் பிளேட்லாம் கரெக்டானு கன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்கான். ஸோ அவர் பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கு தேடி வந்தது கிடைச்சதாட்டு இருக்கு அப்படின்னு அந்த மாங்க் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு சரிங்க அந்த ஃபுட்டேஜை நான் செக் பண்ணலாமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆனால் அந்த மாங்க் இருந்துட்டு இப்போ ரீசெண்டாக கோயில்லையும் திருடிட்டு போயிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. இந்த இடத்தையும் கூட நீங்க விட்டு வைக்கலையாடா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோ வெளியே இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்றான். பட் அதோட ஒயரை யாரோ கட் பண்ணி விட்டுருக்காங்க. அதனால ஹீரோவும் சம்பவம் நடந்த அந்த இடத்துக்கு வந்து பார்க்கறான். ஆக்சுவலா அந்த ஸ்டூடெண்ட் பொண்ணு இறந்து கிடந்தா பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்திலேயே தான் நம்ம கண்ணாடிக்காரனையும் சம்பவம் பண்ணியிருக்கானுங்க. ஸோ கண்டிப்பா இந்த கேஸ் சம்பந்தமான எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண வரும்போது தான் இவனுக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறது ஹீரோக்கு புரியுது. இவனும் சுத்தி முத்தி பார்க்கறான் ஏதாவது எவிடன்ஸ் சிக்குமான்னு. அப்ப தரையில ஏதோ ஒன்று கிடக்குது. எடுத்து பார்த்தா சின்ன குழந்தைங்க விளையாடுற கன்னு. ஆக்சுவலா கடைசியா கண்ணாடிக்காரனுக்கு மாங்க் பேசுறேன்னு கால் வரும்போது காரோட டிக்கில அந்த கன்னை பார்த்திருப்பான். குழந்தைங்களுக்காக எடுத்து அவன் ஷர்ட் பாக்கெட்லயும் வச்சிருப்பான். அந்த கன்னு தான் இங்க கிடைக்குது. ஸோ இதை பார்த்த உடனே ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேட ஆரம்பிக்கிறான். இப்ப நம்மளுக்கு ஸ்டேஷன்ல இருக்கிற ஜூனியர் காரனை காட்டுறாங்க. கடைசியா அந்த கேம்லிங் இடத்துல ஷூட் அவுட் நடந்ததுக்கு ஜூனியர் காரன் தான் காரணம். ஆனா இருந்தாலும் கண்ணாடிக்காரன் அவ்வளவு கான்பிடென்ட்டா இவனுக்கு ஆறுதலா பேசியிருப்பான். டேய் விடுடா, எல்லா சமயத்திலயும் நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது, சில சமயம் கைமீறி போக தான் செய்யும். என்ன அதிகபட்சம் என் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் தான் எடுப்பானுங்க, பாத்துக்கலாம், உனக்கு ஒன்னும் ஆகல அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதை நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ண ஜூனியர்காரன் பக்கத்துல இருக்கிற மின்ன பார்த்து எனக்கு மனசு சரியில்லை, மத்தியானத்துக்கு மேல நான் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான். மின்னுக்கு மூஞ்சியே இல்ல. டே என்னங்கடா நடக்குது இங்க, ஒவ்வொருத்தனா வெளியே போறீங்க, நான் தனியா உட்காந்து தயிர் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டேன் ஃபுட் அந்த இண்டஸ்ட்ரியோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. உள்ள இருந்து இறங்குறது ஜூனியர் காரன். ஏன்னா ஏற்கனவே கண்ணாடிக்காரனுக்கு இந்த ஜூனியர் காரன் டேன் கார்பரேஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட வாரிசு அப்படிங்கிற சந்தேகம் இருந்திருக்கும். அதை இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்றாங்க. கார்ல இருந்து இறங்கினவன் வீட்டுக்குள்ள ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி மின் சொன்னதை யோசிச்சு பார்க்கறான். ஏன்னா கடைசியா மின் இருந்துட்டு இவங்கிட்ட டே கண்ணாடிக்காரனுக்கு அவன் மெமரி ரெக்கவர் ஆகாதுன்னு இன்டெலிஜென்ட் சீஃப் சொல்லியிருக்காரா அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கான். அதனாலதான் அப்செட் ஆகி லீவ் போட்டு கிளம்பி வந்திருக்கான். இவனும் தைரியத்தை வர வச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்தவன் மண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான். சிஇஓ சேர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரொட்டேட் ஆகுது. அங்க ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க. இவங்க யாருன்னு எல்லாத்துக்கும் கண்டிப்பா தெரியும். இந்த டிராமால நம்ம ஜூனியருக்கு பாட்டி, அது மட்டும் இல்லாம டேன் ஃபுட் ஆஃப் இண்டஸ்ட்ரியோட சிஇஓவே இவங்க தான். ஏன்டா இங்க இவ்வளவு பணம் பதவியெல்லாம் இருக்கும் போது அதை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு இப்ப என் முன்னாடி மண்டிட்டு உட்காந்துருக்கியடா அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி கேட்கறாங்க. அதுக்கு ஜூனியர் காரன் இருந்துட்டு நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து குவிட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அந்த பாட்டி நக்கலா சிரிச்சுக்கிட்டு என்னைக்கு நீ என் ஃபேமிலி இருந்து வெளியே போயிட்டியோ இதுக்கப்புறம் நீ எங்க வேலை செஞ்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இவன் பாட்டிமா அப்படின்னு வாயை திறந்ததுக்கே பேனா வந்து உழுகுது, வாயை மூடுறான் நாயே அப்படின்னு. அப்ப கரெக்டா அங்க ஒரு அசிஸ்டன்ட் லேடி புதுசா ஒரு மீட் காஃபியை ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு பாட்டிமா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பாட்டிமா தூரமா உட்காந்து அதை டேஸ்ட் பண்ணுது. நம்ம ஆளுக்கு தான் மூக்கு 300 மீட்டருக்கு போகுமே, இங்கிருந்தே மோப்பம் பிடிச்சவன் அது சால்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்றான். பாட்டிமாக்கெல்லாம் ஒன்னும் புரியல. ஹீரோ சொன்னபடியே ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ணி இந்த ஸ்மெல்லை வச்சு அது எப்படி தயாரிச்சிருப்பாங்கன்னு பாக்குறான். காஃபில எவனாவது மீனை போடுவானா, நம்மளுக்கே கொமட்டிட்டு தான் வருது. மீனை பிடிச்சி அந்த இன்கிரீடியன்ஸ் எடுத்து அதை கொதிக்க வச்சு அதை காஃபியா வேற குடிக்குது இந்த பாட்டிமா. நீங்க பண்ண ப்ரொசீஜர்லாம் கரெக்ட், யூஸ் பண்ண இன்கிரீடியன்ஸ்லாம் டாப் நாட்சா இருக்கு. அதை கொதிக்க வைக்கும் போது பிலோ டெம்பரேச்சர் லெவல்ல நீங்க பாயில் பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும், அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் அடிச்சிருக்காது அப்படின்னு சொல்றான். பாட்டிமாலாம் அசந்து போயிடுறாங்க, யாரு சாமி நீ அப்படின்னு. அப்ப அந்த பாட்டிமா அசிஸ்டண்ட்டை பார்த்து அதான் சொல்லிட்டாருல அதே மாதிரி செஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. ஏன்னா ஆக்சுவலா இவன் சொன்ன மாதிரியே அதுல ஃபிஷ்ஷோட ஸ்மெல் இருந்துச்சு. பாட்டிமால குடிக்க முடியல. ஏண்டா இவ்வளவு மோப்ப சத்திய மூக்குல வச்சுட்டாடா உன் திறமையை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்த. சரி இப்ப நீ சொல்றதாவது உண்மையா, நிஜமாலுமே ஃபோர்ஸ்ல இருந்து வெளியே வந்துட்டியான்னு கேட்கும்போது கூடிய சீக்கிரம் ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றான். சரி இனிமேலாவது உன்னோட திறமையை நம்ம கம்பெனிக்காக யூஸ் பண்றா, உங்ககிட்ட இருக்கிறது மூக்கு கிடையாது அது ஒரு மூக்குத்தி வைரண்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமை பீத்திட்டு இருக்கு. அப்ப ஜூனியருக்காரர் இருந்துட்டு நான் ரிசைன் பண்ணணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றான். இதான் வந்துட்டான்ல விஷயத்துக்கு, என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்றான். பாட்டிமாவும் கேஷுவலா அவங்க ஹேண்ட்பேக்ல இருந்து பணம் எடுக்கலான்னு பார்க்கும்போது இதெல்லாம் பத்தாது எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு கையை நீட்டிட்டு நிக்கிறான். சரிப்பா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஃபர்ஸ்ட் உன்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் பணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை, ஏன்னா என்னதான் இருந்தாலும் நீ என்னோட பேரன் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி நோஸ் கட் கொடுத்துட்றாங்க.
சரி ஓகேடா தான் பேசி முடிச்சிட்டியே, ஃபர்ஸ்ட் எந்திரான்னு சொல்றாங்க. அவனால எந்திரிக்க முடியல, காலெல்லாம் தருகிடத்தம் போட்டுருக்கு. பாட்டிமா 2 காலும் மரத்துக்குச்சு, நிக்கவே முடியல அப்படின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இதுல பாட்டிமாக்கு சிரிப்பு வந்துருது. அப்படியே சீனை கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. கண்ணாடிக்காரனையும் அவனோட ஒய்ஃபையும் பார்க்கும்போது சீனியருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சீனியர் தான் ஆல்ரெடி ஒரு ஆபீசரை மீட் பண்ணிருப்பாரு, அங்க என்ன நடந்துச்சுன்னு இப்பதான் காட்டுறாங்க. அந்த கேங்கோட லீடர் கொரியால தான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் அட்ரஸ் வேணும்னு ஒத்த கால நின்றுருக்காரு சீனியரு. அதனால அந்த ஆபீசரும் அந்த அட்ரஸை கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு கிளம்பும் போது அந்த ஆபீசர் சீனியரை தடுத்து நிறுத்திட்டு, கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க, அவங்க எல்லாம் மோசமானவங்க, அட்லீஸ்ட் ஒரு பேக்கப்காகவாவது வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்கிற மாதிரி இல்ல நம்ம சீனியர். நீ கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி பாருப்பா, யாரு மோசமானவன் அப்படிங்கிறது இப்ப தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மரண மாசம் அங்கிருந்து கிளம்புறாரு சீனியரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.